ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டாக்ஸில் பெர்சிஸ்டண்ட் எப்படி வந்து நம்ம எம்எஸ் இண்டிகேட்டர் ஒபே பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நாம் ஒரு சிலது மட்டும்தான் டெஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். எல்லா ஸ்டாக்ஸும் இன்னும் பண்ண முடியல, பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எது எது ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம சைட் பை சைடு வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் இண்டிகேட்டர் வாங்கும்போது என்னத்தில் நீங்கள் எந்த ஸ்டாக்கில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே பெர்சிஸ்டன்ட் 5000 PE பார்த்திங்கன்னா இங்கே 80 to 87 பாயிண்ட் சம்திங் 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அடிச்சிருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் ஏறினா 125 ருபீஸ். ஸோ 8 பாயிண்ட்ஸ் இங்கே சாலிடாக உங்களுக்கு டச் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகெயின் இப்போது சேஃப் என்ட்ரி ஒரு முறை தான், அதுக்கப்புறம் மேலே போயிட்டுருக்கு. இப்போ அகெயின் பை அபவ் பார்க்கலாம். நம்ம பை அபவுக்கு முன்னாலே செகண்ட் என்ட்ரிக்கு முன்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எனேபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ட்ரியிலே வந்து உள்ளே நுழைஞ்சிடலாம். உங்களுக்கு பை அபவுக்கு கீழேயே க்ரீன் லைன் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா க்ரீன் டாட்டட் லைன் தெரியும். சாரி, நம்ம அதனால அங்கேயே வந்து என்ட்ரி எடுத்துடுறோம். 99ல் என்ட்ரி எடுத்தோம்னா இங்கே 108. ஸோ ஒரு 9 பாயிண்ட்ஸ் இங்கே அகெயின் ஒரு 9 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ அழகாக ஒபே பண்ணிவிட்டு சூப்பராக கீழே இறங்கிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டும் அழகாக டச் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. அகெயின் ரெண்டாவது முறையும் திரும்பவும் செகண்ட் டார்கெட்லேருந்து உங்களுக்கு தேர்ட் டார்கெட் போயிருக்கு. நம்ம ஒரு முறை என்ட்ரி எடுத்திருந்தாலே நமக்கு ஒரு 1250, அங்கே ஒரு 1250, அரௌண்ட் 1000 2000 வந்துட்டுருக்கும் ஒரே சைடில். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். அகெயின் இப்போ வந்துட்டு கால் சைடும் பார்த்துடலாம். அதே 5000 அதிகமாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, கொஞ்சம் ஹை வேல்யூஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட க்ரீன் லைன் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி எவ்வளோ சூப்பராக அது டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ரெட் கேண்டில் நம்மளோட பர்பிள் லைனில் எவ்வளோ எக்ஸாக்டாக டச் ஆகிருக்குன்னு. ஸோ இதுதாங்க எம்எஸ் இண்டிகேட்டரோட பவர். நம்ம எவ்வளோ அழகாக வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறோமோ அந்த டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ஹிட் ஆகும். அதே போல் நான் ஒரு முறை கால் கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதே நம்பர் அன்றைக்கி எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. பை வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். பை லெவல்ஸும் டார்கெட்டும் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நம்ம அந்த லெவல்ஸ் வந்துட்டு நமக்கு இண்டிகேட்டர் இருந்தால் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் த ஆக்சஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். உங்களுக்கு இதோட ஆக்சஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் எங்களுக்கு சேட் பண்ணலாம். இதே வாட்ஸ்அப் நம்பர் தான். தேங்க்யூ, பாய்.